வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள். இப்போது இந்த முறையிலேருந்து நான் சொல்லும்போது 2 பகுதிகளாக சொல்கிறேன். அதாவது முதல்ல 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும், 15ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அடுத்த பகுதி. இது ஒரே எபிசோடில் தான் சொல்கிறேன். இதில் எதுக்காக அப்படி பிரித்து சொல்கிறேன்னா, சில முக்கிய நிகழ்வுகள் பார்த்தோன்னா சூரியன் எப்போவுமே 15ஆம் தேதியோ 16ஆம் தேதியோ உங்களுக்கு அடுத்த ராசிக்கு மாறுவார். அப்போ மாதம் மாறுகிறது, தமிழ் மாதம் மாறுகிறது. அப்போ பலன்கள் நிறையா வித்தியாசப்படுறது. அப்போ நான் இந்த பலன்களை ஒரே மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு அது புரியாது. அதனால தான் நான் முதல்ல கொஞ்சம் விளக்கமாக தெரியணுங்கிறதுக்காக தான் 1 முதல் 15 வரை முதல் பாட்டும், 15லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அடுத்த பாட்டுமா நீங்கள் நினச்சிக்கலாம். தனுசு ராசி. தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையில் உங்கள் ராசிநாதனான குரு 6ஆம் வீட்டில் இருக்கார். உங்களுக்கு பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய 5 கூடிய செவ்வாயும் 6இல் இருக்கிறார். 3ஆம் வீட்டில் சனி இருப்பது சிறப்பு. ஏன்னா 3ல் சனி இருந்தால் நமக்கு சில விஷயங்களில் நன்மைகள், சில விஷயங்களில் நன்மை அல்லாத விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்கலாம். ஏன்னா லைஃப் ஒரே மாதிரி இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடக்கக்கூடிய காலத்தை சரியான முறையில் கணிப்பீர்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்கள் முயற்சியை கூடுதலாக்குவீர்கள். அதனால் அது சிறப்பு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பரபரப்பாக உங்களை வைப்பார். அதே நேரத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவார். இதெல்லாம் உங்களுக்கு அமையும். ஆனால் உங்கள் ராசிநாதனான குரு 6ஆம் இடத்துல இருப்பது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. அப்போது அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது இப்போ கை கொடுக்காது. அதிர்ஷ்டத்தை நம்பி வாழ்க்கையை நடத்தக்கூடாது. நம்ம என்ன முயற்சி செய்கிறோமோ அதுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கணும். இப்போது 9ஆம் வீடு என்பது ரொம்ப சிறப்பானது. அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னா புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. ஆனால் 8ஆம் வீட்டில் 9 கூடிய சூரியன் 8ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது 8ல் இருக்கக்கூடிய சூரியன் சில நேரங்களில் உஷ்ணாதிக்க நோய்கள் தாக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் 9இல் புதனும் சுக்கிரனும் இருக்கும்போது உங்கள் குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுடைய முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு அமைதியும் சந்தோஷமும் நிலவும். தெய்வ சம்பந்தமாக சில கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் பயணப்படலாம். வாழ்க்கையில் வரக்கூடிய சௌரியங்கள்லாம் சிறப்பாக தான் இருக்கும். இதுதான் இந்த முதல் பகுதியாக இருக்குது. 2ஆம் பகுதியில் பார்த்திங்கன்னா அதான் 17ஆம் தேதி சூரியன் 8லிருந்து 9க்கு வரும் பொழுது ஓரளவுக்கு நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் என்பது இப்போ அதிகமாக இருக்கும். தடைகளெல்லாம் நீங்கும். அதே நேரத்தில் இந்த புதன் வக்கரகதியில் 8ஆம் வீட்டுக்கு போகிறார். சுக்கிரன் 10ஆம் வீட்டுக்குள் வருகிறார். இது 2மே சிறப்பு. என்ன சிறப்புனா தன விருத்தி கூடக்கூடிய காலம் இனிமேல் தான் ஏற்படும். அப்படின்னா 17 தேதி ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தான் தன விருத்தி என்பதுக்கான வாய்ப்புகள் கூடுகிறது. அதாவது ஆஃபீஸில் ஒரு ப்ரமோஷனாக இருக்கலாம், ஒரு பெட்டர் சேலரி ஏர்ன் பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக ஏர்ன் பண்ணுறதுக்கான பொட்டென்ஷியல் இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி தருது. அதே நேரத்தில் 10ல் சுக்கிரன் இருக்கும்போது சுக்கிரனும் கேதுவும் 10ஆம் இடத்துல இருக்காங்க. அதை குரு பார்த்தார். அப்போது தொழில் அபிவிருத்தி என்பது சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் வீட்டை அழகுபடுத்துவது, இல்லை நான் புதுசாக ஒரு கார் வாங்க போகிறேன், இல்லைன்னா நான் சில விஷயங்களில் அதாவது குறிப்பாக புதுசாக ஏதாவது லேண்டு புக் பண்ணுறேன், வீடு புக் பண்ணுறேன், இதுக்கான ஒரு பேங்க் லோன் எனக்கு கிடைக்குமா? எஸ், இது எல்லாமே நல்லா நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைஞ்சிடும். ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம், நிம்மதியாக உறங்குவீங்க. ஏன்னா 12ஆம் வீட்டை குரு பார்த்தார். 2ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால கன்சிஸ்டன்ட் ஃப்ளோ ஆஃப் இன்கமில் குறைவு இருக்காது. ஆனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு நான் 100 ரூபா சம்பாதிக்கிறேன், ஆனால் என் செலவு 120 ரூபா இருக்குது. சரி 120 இருக்கட்டும், அதை எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கான லோன் கிடைக்குமா, அது கிடைக்குமா, பேங்க்கில் கிடைக்குமா? எஸ், எல்லாமே கிடைக்கும். ஆனால் உங்கள் தேவைகளை நீ இன்க்ரீஸ் பண்ணுறது பெருசில்லை, ஆனால் அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ண போகிறேன்னு நினைக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கரெக்டாக பண்ண முடியும். அதை கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா எல்லாமே சிறப்பாக அமையும். ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்கள்.
மற்றபடி சிறப்பான மாதமாக இது உங்களுக்கு அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.